ஹாய் guys, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் ஸ்க்ராப்பிங். அமேசான் சர்ச் ரிசல்ட்ஸில் வரக்கூடிய தம்ப்நெயில் இமேஜஸை வந்து எப்படி ஸ்க்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் மோஸ்ட்லி ஸ்க்ராப்பிங் வந்து பைத்தான், ரூபி ஆன் ரைல்ஸ், நோட், C++ அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இதில் வந்து PHP யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் மை ஓன் கோட். அண்ட் அந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதை நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலுக்காக கிட்டப்பில் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் தான் அமேசான் ஸ்க்ராப்பர் அப்படின்னு ஒரு ரெபாசிட்டரியும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த டூலை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு PHP ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால இதை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் வேணும். அதுக்கு வந்து நமக்கு XAMPP அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இது அந்த சாஃப்ட்வேர். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் சியில் XAMPP அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் வந்து htdocs அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டர் இருக்கும். இந்த டேரக்டரில் நீங்கள் என்ன டேரக்டரி க்ரியேட் பண்ணாலும் அதை லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற URLல பாத்தில் வந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம். இதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் பேர் வந்து XAMPP. ஓகே, இதான் நம்ம ரெபாசிட்டரி. இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். காப்பி பண்ணி அதில் htdocs அப்படின்ற ஃபோல்டரை நான் போடுறேன். வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, அமேசான் ஸ்க்ராப் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ரெபாசிட்டரியோட நேம். ஓகே, நான் பண்ணுறேன், இந்த நேம் நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்ம சர்வரில் லோக்கல் ஹோஸ்ட் / அந்த டைரக்டரி நம்ம ஃபோல்டர் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை கொடுத்து என்டர் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதான் இந்த XAMPP கண்ட்ரோல் பேனல். ஸோ இதில் நம்ம Apache MySQL ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். MySQL தேவையில்லை, இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ ரீலோட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் அதுக்கு நம்ம டூல் சிஸ்டம். நம்ம என்ன சர்ச் பண்ண போகிறோம் நான் சொல்லி நம்ம கிளிக் பண்ணாலே போதும். அமேசான்லேருந்து நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது வந்து அமேசான் சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் PS4 கேம் வந்து நான் இதில் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதுதான் நமக்கான சர்ச் ரிசல்ட்ஸ். இதில் இருக்க இந்த தம்ப்நெயில் இமேஜஸ் தான் நம்ம வந்து ஸ்க்ராப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நான் அதே சர்ச் டேமை நான் இங்கே கொடுக்குறேன், ஸ்க்ராப் அப்படி சொல்லி. இது ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி பேக் எண்டில் வந்து நமக்கு இமேஜஸையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு. அதனால தான் லேட் ஆகுது. ஸோ நம்ம இதை பைத்தானில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் இதை நம்ம PHPயில் பண்ணுறோம். அண்ட் பேக் எண்டில் இமேஜஸ் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் லேட் ஆகுது. ஓகே, ஸோ இதான் நமக்கான இமேஜஸ். ஓகேங்களா, இந்த இமேஜஸ்லாம் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த பேக் எண்டில் நம்ம போய் செக் பண்ணோம் அப்படின்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குங்களா. இப்போ அந்த இமேஜஸில் நமக்கான அந்த எல்லா இமேஜுமே டவுன்லோட் ஆகிரும். கிட்டத்தட்ட 3 MB ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு இமேஜஸ் தான் இருக்குது, பட் இங்கே 3 இமேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதில் வந்து தம்ப்நெயில் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் தம்ப்நெயில்ஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தம்ப்நெயில் எல்லா சைஸில் இருக்கிற தம்ப்நெயிலுமே நம்ம அதில் ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இதுக்கான பேக் அண்ட் கோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, மோஸ்ட்லி இவ்வளோ தான் கோடு. இதுதான் கோடு. இந்த செக்ஷனில் இருந்தால் எடுக்கிறோம். இப்போ வந்து நான் டவுன்லோட் இமேஜஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இமேஜஸ் வந்து நான் 62 கேரக்டர் ஸ்ட்ரிங் லென்த்து இருக்கிறத மட்டும் தான் நான் ஸ்க்ராப் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா காமிக்கிறேன். இப்போது
ஓகே, இப்போ வந்து நான் இந்த இமேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன எப்படி கிடைக்குது ரிசல்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நமக்கான சர்ச் ரிசல்ட்ஸ். இதில் நான் வந்து ஏன் 62 கேரக்டர் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் 62 கேரக்டர். இதுதான் 62 கேரக்டர் இருக்க இமேஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீதி எல்லாமே சேம் இமேஜஸ் தான். டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு இமேஜ் மட்டும் போதும் அப்படின்றதுனால நான் இந்த 62 கேரக்டர் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா சைஸ் தம்ப்நெயிலுமே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்கு ஓகே, இந்த ஃபார் லூப்பில் நீங்கள் இதை கொடுக்குறீங்க. ஓகே, இந்த ஃபார் லூப்பில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த இமேஜஸ் கவுண்ட் வந்து நமக்கு இங்கே எடுத்துக்கும். ஸோ எல்லா இமேஜஸுமே நமக்கு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துரும். நம்ம இந்த டவுன்லோட் இமேஜ் செக்ஷனை வந்து இஃப் கண்டிஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இமேஜஸை வந்து ஸ்ட்ரிங் லென்த் 62ல் இருக்க இமேஜஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இதனால் Amazon.in மட்டும்தான் வச்சு எழுதியிருக்கேன். Amazon.க்காக தான் இது ஒர்க் ஆகும். இப்போ Amazon.com வேறு கண்ட்ரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. நீங்கள் திரும்ப இதை எடிட் பண்ணணும். அண்ட் இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அமேசானில் பேஜ் நேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நான் இதை பேஜ் நேஷன் செட் பண்ணல. நீங்கள் முடிஞ்சால் செட் பண்ணுங்கள். இன்னும் இதில் நம்ம என்ன எடுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டைட்டில் நேம் எடுக்கலாம், எவ்வளோ ரேட்டிங் இருக்குது, எவ்வளோ ரேட் இருக்குது, அண்ட் எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதுலேருந்து ஸ்க்ராப் பண்ணி எடுக்க முடியும். நான் வெறும் இமேஜஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா Github Repositoryயில் வந்து நீங்கள் புஷ் பண்ணுங்கள். இந்த டூல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.